सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 11/1/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: சுயத்தின் மாற்றம்தான் உலக மாற்றத்திற்கான ஆதாரம். பாப்தாதா தன்னுடைய பூந்தோட்டத்தை பார்க்கவும் செய்கிறார், எப்பொழுதும் பார்த்து கொண்டேயும் இருக்கிறார். அமிர்த வேளையில் தொடங்கி பூந்தோட்டத்தை பார்க்கிறார். இன்று கூட ஒவ்வொன்றும் எந்தவிதமான, எவ்வளவு நறுமணமிக்க மற்றும் எவ்வளவு அழகான வண்ணம் நிறைந்த பூக்களாக இருக்கின்றன என்று பாப்தாதா பூந்தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். மொட்டாக இருக்கிறார்களா அல்லது மொட்டிலிருந்து மலராக ஆகியிருக்கிறார்களா? ஒவ்வொன்றின் விசேஷம் என்னவாக இருக்கிறது மற்றும் தேவை என்னவாக இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார். மனம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறார்கள்தான், ஆனால் அந்த நறுமணம் அழியாததாக மற்றும் தொலைதூரம் வரை பரவக்கூடியதா? ஒரு விதமான மலர் இருக்கிறது, அதனுடைய நறுமணம் எதிரில் வந்தால்தான் மனம் வீசும், தூரத்தில் அது வருவதில்லை. அப்படி இங்கேயும் நறுமணமிக்கவர்களாகவோ ஆகியிருக்கிறார்கள், ஆனால் எப்பொழுது தந்தையின் எதிரில் மற்றும் சேவைக்கு பொறுப்பான ஆத்மாக்களின் எதிரில் வருகிறார்கள் என்றால் நறுமணம் இருக்கிறது. ஆனால் சேவையின்றி சாதாரண காரியம் செய்து கொண்டே மற்றும் உடல் நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கும் போது அந்த நறுமணம் வருவதில்லை. சில மலர் தூரத்திலிருந்தே கவர்ச்சி செய்கிறது. வண்ணம் ரூபத்தின் ஆதாரத்தில் கவர்ச்சி செய்கிறதே அன்றி நறுமணத்தின் ஆதாரத்தில் இல்லை. வண்ணம், ரூபம், நறுமணம் ஆகிய அனைத்தும் நிரம்பியதாக இருப்பது. அந்த மாதிரி மிக குறைந்த பொறுக்கி எடுக்கப்பட்ட மலர்களை பார்த்தோம். வண்ணம், ரூபம் என்றால் சென்சிபிள், அதாவது ஞானம் நிறைந்தவர்கள், மற்றும் நறுமணம் நிறைந்தவர்கள் என்றால் எசென்ஸ்ஃபுல், சாரம் நிறைந்தவர்கள். எசென்ஸ்ஃபுல் குறைவானவர்கள் இருந்தார்கள். ஞானத்தின் ஆதாரத்தில் சேவாதாரிகளாகவோ ஆகிவிட்டார்கள். ஆனால் ஆன்மீக சேவாதாரியாவது அது குறைவாக இருக்கிறது. காரணம் என்ன? எப்படி தந்தை நிராகாரமானவர் சாக்கார ரூபத்தில் தன்னுடைய பங்கை செய்து கொண்டிருக்கிறார், நிராகாரமானவர் சாக்காரமானவர் ஆகியிருக்கிறேன் என்று இந்த இரண்டு நினைவுகளும் சேர்ந்தே இருப்பதில்லை. அல்லது ஒன்றோ நிராகாரமாகி விடுகிறார்கள் அல்லது சாக்காரமாகி விடுகிறார்கள். எப்பொழுதுமே நிராகாரமானவரிலிருந்து சாக்காரமானவர் ஆகியிருக்கிறேன் என்ற இந்த மந்திரம் எப்பொழுதும் நினைவிருக்கட்டும். இந்த சாக்கார உலகம், சாக்கார உடல் மேடையாகும். மேடை மற்றும் நடிகர்கள் இருவரும் வேறு வேறாக இருப்பார்கள். நடிகர்கள் தன்னை ஒருபோதும் மேடை என்று நினைப்பதில்லை. மேடை ஆதாரமாகும். நடிகர்கள் ஆதாரமூர்த்திகள், எஜமானர்கள். இந்த உடலை மேடையின்றி நினைப்பதினால் தன்னை நடிகன் என்று இயல்பாகவே அனுபவம் செய்வார்கள். விலகி இருப்பவராக ஆக்குவது தெரியவில்லை. அப்படியானால் காரணமாக என்ன ஆனது? தன்னை நான் வெளி தேசத்தைச் சேர்ந்தவன் என்று புரிந்து எப்பொழுதும் நடந்து கொள்ளுங்கள். மாற்றான் தேசத்தில் மற்றும் பழைய உடலில் உலக நன்மைக்கான பங்கை செய்வதற்காக வந்திருக்கிறேன். முதல் பாடம் பலகீனமாக இருக்கும் காரணத்தினால் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருந்தும் சாரம் குறைவாக இருக்கிறது. ரூபம், வண்ணம் இருக்கிறது, ஆனால் நறுமணம் அழியாததாகவும் மற்றும் நாலாபுறங்களிலும் பரவுவதாகவும் இல்லை. எனவே இப்பொழுது பாப்தாதாவிற்கு மீண்டும் முதல் பாடத்தை கற்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நொடியில் தன்னுடைய மாற்றத்தை சுலபமாக செய்வீர்களா?
தன்னுடைய மாற்றத்திற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது என்று முதலில் தன்னைத்தானே கேளுங்கள். எந்த ஒரு சம்ஸ்காரம், சுபாவம், வார்த்தை மற்றும் தொடர்பு யதார்த்தமானதாக இல்லாமல் வீணானதாக இருக்கிறது என்றால், வீணானதை மாற்றி உயர்ந்ததாக ஆக்குவதில் எவ்வளவு நேரம் எடுக்கிறது என்று முதலில் தன்னைத்தானே கேளுங்கள். எந்த ஒரு சம்ஸ்காரம், சுபாவம், வார்த்தை மற்றும் தொடர்பு யதார்த்தமானதாக இல்லாமல் வீணானதாக இருக்கிறது என்றால், வீணானதை மாற்றி உயர்ந்ததாக ஆக்குவதில் எவ்வளவு நேரம் எடுக்கிறது? சூக்ஷ்ம எண்ணங்களை, சம்ஸ்காரத்தை என்ன நினைத்தீர்களோ அதை செய்தீர்கள், அதாவது சோதனை செய்தீர்கள் மற்றும் மாற்றம் செய்தீர்கள். அப்படி மிக வேகமாக இயங்கும் இயந்திரம் இருக்கிறதா? தற்சமயம் அந்த மாதிரி தன்னை மாற்றும் இயந்திரம் மிக வேகமாக இயங்கக்கூடியதாக வேண்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் உலக மாற்றத்தின் இயந்திரம் வேகமாக இயங்கும். இப்பொழுது ஸ்தாபனைக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களில் நினைப்பதற்கும் மற்றும் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் பழைய பக்தியின் சம்ஸ்காரம் அவ்வப்பொழுது வெளிப்பட்டு விடுகிறது. பக்தியிலும் நினைப்பது மற்றும் சொல்வது மிக அதிகம் இருக்கும். இதை செய்வோம், இதை செய்வோம், இப்படி கூறுவது மிக அதிகமாக இருக்கும். ஆனால் செய்வது மிக குறைவாகவே இருக்கும். பலியாகி விடுவேன் என்று கூறுவார்கள், ஆனால் ஒன்றும் செய்வதில்லை. உன்னுடையது என்று கூறுகிறார்கள், ஆனால் என்னுடையது என்று ஏற்று நடந்து கொள்வார்கள். அந்த மாதிரி இங்கேயும் அதிகம் நினைக்கிறார்கள். ஆன்மீக உரையாடலின் நேரத்தில் அதிகமான உறுதிமொழி கொடுக்கிறார்கள். இன்றிலிருந்து மாறி காண்பிப்பேன், இன்று இதை விட்டுவிட்டு செல்கிறேன், இன்று இந்த எண்ணத்தை வைக்கிறேன் என்று. ஆனால் சொல்வது மற்றும் செய்வதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அதே மாதிரி விநாசத்திற்கு பொறுப்பாளராகி இருக்கும் ஆத்மாக்கள் நினைக்கிறார்கள், ஆனால் செய்ய முடிவதில்லை. எனவே இப்பொழுது தந்தைக்கு சமமாக ஆவதற்கு முன்பு இந்த ஒரு விஷயத்தில் சமமாக ஆகுங்கள். அதாவது தன்னை மாற்றும் இயந்திரத்தை வேகப்படுத்துங்கள். இந்த வித்தியாசத்தை அகற்றுவதற்கான மந்திரம் அல்லது இயந்திரம், நிராகாரமாக இருந்தவன் சாக்காரத்தில் வந்து என்னுடைய பங்கை செய்பவன் என்று ஏற்கனவே கூறினோம். இந்த மந்திரத்தினால் நினைப்பது மற்றும் செய்வதில் இருக்கும் வித்தியாசத்தை அகற்றுங்கள். இதுதான் தேவையாக இருக்கிறது. புரிந்ததா? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய மாற்றத்தினால் உலக மாற்றம் ஏற்படும். உலக மாற்றத்தின் தேதியை நினைக்காதீர்கள். தன்னுடைய மாற்றத்தின் நேரத்தை நிச்சயம் செய்யுங்கள். தன்னை நிறைந்தவர் ஆக்கினீர்கள் என்றால் உலகத்தின் காரியம் நிச்சயம் நிறைவேறிவிடும். உலக மாற்றத்திற்கான கடிகாரம் நீங்கள் ஆவீர்கள். எல்லைக்கப்பாற்பட்ட இரவு முடிவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று உங்கள் மேலேயே பாருங்கள். சம்பூர்ணத்தின் சூரியன் உதயமாவது என்றால் இரவு இருள் முடிவடைவது. நீங்கள் தந்தையிடம் கேட்கிறீர்கள் மற்றும் தந்தை உங்களிடம் கேட்கலாமா? ஆதாரமானவர்கள் நீங்களாவீர்கள். நல்லது. ஒரு நொடியில் மாற்றம் செய்யக்கூடிய, நினைப்பது மற்றும் செய்வதை சமமாக ஆக்கக்கூடிய, நிரந்தரமாக நிராகாரத்திலிருந்து சாக்காரத்தில் வந்தேன் என்ற மந்திரத்தை நினைவு சுரூபத்தில் கொண்டு வரக்கூடிய, சம்பன்னமாகி உலகில் மாஸ்டர் ஞானசூரியனுக்கு சமமாக இருளை அகற்றக்கூடிய, எப்பொழுதும் விலகியிருப்பதோடு எப்பொழுதும் தந்தையின் அன்பிற்குரியவராக இருக்கும் அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தீதிஜியுடன் விநாசத்தின் தேதி எது என்று தெரியுமா? எப்பொழுது விநாசம் ஏற்படும்? விரைவில் விநாசத்தை விரும்புகிறீர்களா அல்லது ஆம் மற்றும் வேண்டாம் என்ற விருப்பத்திலிருந்தும் விலகி இருக்கிறீர்களா? விநாசத்திற்கு பதிலாக ஸ்தாபனை காரியத்தை நிறைவேற்றுவதில் அனைத்து பிராமணர்களும் ஒரே திட எண்ணத்தில் நிலைத்து விட்டீர்கள் என்றால் மாற்றம் ஏற்பட்டே விடும். எப்படி விநாசத்தின் தேதியில் அனைவரும் ஒரே கருத்துள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள் இல்லையா? அதேபோல் எந்த ஒரு நிறைவேற்றக்கூடிய விசேஷ விஷயத்தின் லட்சியத்தை வைத்துக்கொண்டே பிறகு தேதியை நிர்ணயம் செய்தீர்கள் என்றால் நடந்தேதான் தீரும். அப்பொழுது நிறைவேறிவிடும். இப்பொழுது கூட்டான ரூபத்தில் மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு
திட எண்ணத்தை செய்வதில்லை. சிலர் செய்கிறார்கள் மற்றும் சிலர் செய்வதில்லை. எனவே சூழ்நிலை சக்தி நிறைந்ததாக ஆவதில்லை. சிறுபான்மையாராக இருக்கும் காரணத்தினால் யார் செய்கிறாரோ அது சூழ்நிலையில் வெளிப்படையான ரூபத்தில் தென்படுவதில்லை. எனவே இப்பொழுது அந்த மாதிரி நிகழ்ச்சியை தயாரியுங்கள். அதில் அந்த மாதிரி விசேஷ குரூப்பின் விசேஷ காரியமாக இருக்க வேண்டும். உறுதியான எண்ணத்தோடு செய்தே காண்பிக்க வேண்டும். எப்படி தொடக்கத்தில் முயற்சி செய்வதின் உற்சாகத்தை அதிகரிப்பதற்காக குழுக்களை உருவாக்கினோம், மேலும் முயற்சியின் பந்தயம் செய்தீர்கள், ஒருவர் இன்னொருவருக்கு சகயோகம் கொடுத்து கொண்டே உற்சாகத்தை அதிகப்படுத்தினீர்கள். அந்த மாதிரி இப்பொழுது தீவிரமாக முயற்சி செய்பவர்களின் குழு உருவாகட்டும். என்ன கூறுவீர்களோ அதைத்தான் செய்வோம், செய்து காண்பிப்போம் என்ற இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தொடக்கத்தில் தந்தையிடம் தூய்மையாக இருப்பதற்கான உறுதிமொழி கொடுத்தீர்கள்? இறப்போம், அழிவோம், சகித்துக்கொள்வோம், அடி வாங்குவோம், வீட்டை விட்டு வந்துவிடுவோம், ஆனால் தூய்மையாக இருப்போம் என்ற உறுதிமொழியில் மிக உறுதியாக இருப்போம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।